நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். PavunTamil சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரிக்கை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம். இந்த ட்ரிக்கு வந்து நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். வாட்ஸ்அப்பில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கைரேகை வச்சு எப்படி லாக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான். இது ஆல்ரெடி வந்துருச்சு, இருந்தாலும் நம்ம தெரியாத நண்பர்கள் பயன்படுத்துறதுக்காக போடுறோம். நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வீடியோக்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பிங்கர் வந்து கேட்கும். கைரேகை வச்சா தான் வந்து லாக் வந்து எடுக்கும். அது எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லாக் எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப்பில் நம்மளோட அனுமதி இல்லாமல் யாருன்னா ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு வர பர்சனல் மெசேஜஸ்லாம் பார்க்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதை வந்து தடை பண்ணி நம்மளோட கண்ட்ரோலில் நம்மளோட வாட்ஸ்அப் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம லாக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது கரெக்டாக வச்சுக்கணும். அப்படி மிஸ்மேட்ச் ஆகிடுச்சுன்னா திரும்ப நம்மளால் எடுக்க முடியாது, திரும்ப நம்ம ரீசெட்டும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அதனால் பர்ஃபெக்டாக வச்சுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதோ ரைட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் கீ போல், இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ரைவசின்னு இருக்கும், ஃபஸ்ட்டில் ப்ரைவசி கிளிக் பண்ணிங்க. இதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக்குன்னு இருக்கும், இது வந்து டிசேபிள் இருக்கும். இது போல் தான் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிங்க. இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா எனபிள் ஆகிடும். உங்களோட கைரேகை வந்து கேட்கும். நீங்கள் வந்து கைரேகை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் வெரிஃபிகேஷன் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி லாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்லி ஆஃப்டர் 1 minutes ஆஃப்டர் 30 minutesன்னு இருக்கும். அதாவது இது எதுக்குன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே லாக் ஆகணுமா, அல்லது ஆஃப்டர் 1 minutes கழிச்சு லாக் ஆகணுமா, இல்லை 30 minutes கழிச்சு லாக் ஆகணுமான்னு கேட்டிருக்கு. நீங்கள் வந்து இமிடியேட்லி சூஸ் பண்ணிவிடுங்க. இமிடியேட்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். இப்போ வந்து பேக் வந்துடலாம். நம்மளோட வாட்ஸ்அப்பை இப்போ வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, கைரேகை கேட்குது. கைரேகை வச்சுட்டேன், பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணிங்க. நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.